போன வாரத்திலே நான் மெய்சீஷன் யார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து அதை தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டேன். ஆனால் கடந்த வாரத்தில் ஆண்டவர் வேறொரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு அதை நினைப்பூட்டினார். நான் அந்த ஆதியாகமத்திலே படித்து கொண்டிருந்த பொழுது அவர் என்னோடு பேசினதான வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தையாக இருந்தது. நிறைய தடவை படிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதை உங்களோடு கூட அதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன். அது ஒரு இதுவரைக்கும் நான் அவ்வளவா அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளையெல்லாம் நான் பேசினதில்லை. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் பேசும்படியாக சொன்னார். அப்போது ஜெபத்தின் பொழுது ஆண்டவர் உங்களோட கூட அநேகரோட கூட பேசியிருக்கிறார். உங்களுடைய இருதயம், நிறைய பேருடைய இருதயம் காயப்பட்டு இருக்கிறது பலவிதமான காரியங்களினாலே, அநேக எதிர்பார்ப்புகளால் உங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நாளிலே நீங்கள் தைரியமாக இருங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த வார்த்தையை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை இந்த நாளிலே நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அற்புதமான வார்த்தை பாருங்க. இது இந்த முன்பகுதி பின்பகுதியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். நிறைய அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளில் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை கேட்டிருப்போம், உரிமை பாராட்டி கூட நம்ம ஜெபிச்சிருப்போம். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக அங்கே 18வது வசனத்தில் சொல்கிறாங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். இது யாரை பார்த்து சொல்லப்பட்டது அப்படின்னா, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதான வார்த்தை, வாக்கு தத்துவம். ஆண்டவர் அவனோடு கூட பண்ணினதான அந்த உடன்படிக்கை, அந்த வாக்கு தத்துவம். அப்போ எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. நீ கீழ்ப்படிந்தபடியினால். அவர் என்ன அப்படி சொன்னார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவனை அழைக்கும் பொழுதே, நீ உன் தகப்பன் வீட்டை நீ என்ன செய்ய விட்டு வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவன் எந்த கேள்வியுமே என்ன செய்யலை, கேட்கவில்லை. தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த பொழுது எந்த கொஸ்டினும் இல்லாமல், சின்ன பிள்ளைங்க கிட்ட சொன்னால் கூட நம்ம இப்போ கிளம்பு வெளியில் போகிறோம் நம்ம அப்படின்னா, எங்கே போகிறோம், ஏன் போகிறோன்னு எத்தனை கேள்வி கேட்குறாங்க சின்ன குழந்தைங்க கூட. ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், எவ்வளோ அந்த குழந்தைய விட இன்னும் ஒரு அப்படிப்பட்டதான உள்ளோன்னு வச்சுக்கலாம் நம்ம. அப்படியே அந்த சொன்ன நபர், சொன்னதான அந்த தேவனை அப்படி அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், வாய் பேசாமல் அவங்களோட எங்கே போகிறோமோ வா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில எனக்கு ஞாபகம் வருகிறது, எங்கள் ஹஸ்பண்ட் கூட நான் வெளியில் ஒரு சில நேரம் போகிறப்ப, எங்கேப்பா போகிறோம் அப்படின்னா, பேசாமல் வா அப்படின்னு. ஒரு சில நேரம் எனக்கு தெரியாது, எங்கே போகிறோன்னு தெரியாது, ஆனால் போவேன். சரி, ஆனால் என்னை அழைத்து கொண்டு போகிறவர் யார், அவங்க என்னுடைய கணவர். அப்போ அவர் என்ன செய்வார், கரெக்டான பாதையில் தான் என்ன செய்வார், என்னை நடத்துவார், எனக்கு சமாதானமானது தான் செய்வார், எனக்கு ஆசீர்வாதமானது தான் செய்வார். அப்படிங்கிறதான ஒரு நம்பிக்கை அவர் மேலே இருக்கிறதுனால அந்த அந்த கேள்வி அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். சரி, அவங்க கரெக்டாக தான் போவாங்கன்னு. அதை காட்டிலும் அதிகமாக எந்த வார்த்தையுமே கேட்காம ஆண்டவர்கிட்ட என்ன செய்தான், அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான். அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம 12வது அதிகாரத்தில் தேவன் அவனை அழைத்த பொழுது என்ன சொன்னார்னு சொல்லி நம்ம ஒரு 7 ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல அவனுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னை சந்ததியை பெருக செய்வேன் அப்படிலாம் சொன்னார் ஃபஸ்ட்டு. ஆனால் அப்போ அவனுக்கு என்ன இல்லை, பிள்ளையே இல்லை. அந்த பிள்ளை இல்லாத டைமில் தான் ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். அப்போ அவன் எவ்வளவு ஆண்டவர் மேலே அவர் அந்த ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்திருந்ததுனால அவரை உண்மையான உள்ளத்தோடு அப்படியே பின்பற்றினா. இடையில கொஞ்சம் இதெல்லாம் வந்தது, ஆனாலும் வாக்கு பண்ணினவர் அவர் என்ன செய்ய மாட்டார், வாக்கு மாறவே மாட்டார், ஒரு நாள் மாற மாட்டார். நம்ம வேணால் மாறுவோம், நம்ம கொஞ்சம் நேரம் ஆகுது, கொஞ்சம் நாள் ஆகுது,
என்ன ஆண்டவரே இன்னுமா எனக்கு பதில் சொல்ல, எவ்வளோ நாள் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறது, இன்னுமே ஒரு அசைவை கூட என்ன செய்யலை, கொஞ்சம் கூட ஒரு இது சும்மா லேசாக அசைஞ்சா கூட மனசுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும் ஆண்டவரே, அது கூட அசைவே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்கிறாரு, அதெல்லாம் பார்த்து என்ன செய்ய, அதை சோர்ந்து போகாத, அழைத்த நான் நிச்சயமாக நான் என்ன செய்வேன், உன்னை நான் நடத்தி கொண்டு போவேன். உனக்கு என்ன சொன்னேனோ அந்த சொன்ன சொல்லில் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மாறவே மாட்டேன், வாக்கு மாறவே மாட்டேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் என்ன செய்ய மாட்டேன், சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நமக்காக செஞ்சிட்டே இருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்யலை, நம்முடைய கண்கள் வந்து அதை தெரியல, நம்மளுக்கு அவர் என்னத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாருங்கிறத தெரியவே இல்லை. பாருங்கள், நம்ம இது அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இதில் நம்ம பார்க்குறோம். இந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி அவன் என்ன கீழ்ப்படிஞ்சான் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவன் சொன்ன உடனேயே பின்பற்றி வந்தான். நிறைய இடையிலலாம் கொஞ்சம் நடக்குது. அதுக்கு பின்னாடி வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் ஈசாக்கை தருகிறார். அந்த ஈசாக்கு வளர்ந்து கொஞ்சம் பெரியவனாக இருக்கிறப்ப அப்போ இவன் 100 வருஷம் காத்திருந்து அவ 100 வருஷத்தில் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறான். அப்போ அந்த பிள்ளை மேலே எவ்வளோ ஒரு பற்று பாசமாக என்ன செஞ்சுருப்பாங்க, நிச்சயமாக வளர்த்துருப்பாங்க. பிள்ளை இல்லாமல் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறவங்களுக்கு கட்டாயம் அதனுடைய அருமை தெரியும், எப்படி அதெல்லாம் தெரியும். எடுத்த உடனே ஒரு சில நாங்கள் இந்த திருமணமானவர்களை ஒரு சிலரை நாங்கள் சந்திக்கிறப்ப அவங்களுக்கு உடனே அந்த கருத்து அறுத்து விட்டால் அதனுடைய மேன்மையே என்ன செய்கிறதே இல்லை, தெரியறதே இல்லை. உடனே அப்படியா இப்படியா ரொம்ப அவங்களுடைய ரொம்ப அவங்க பேசுவாங்க. அப்போ சொல்கிறது, அதனுடைய மேன்மை உங்களுக்கு என்ன செய்யலை, தெரியல. அதனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை ஒரு உதாசீனமாக ஒரு அசால்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதான ஆண்டவருடைய அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி காப்பாற்றணும்னு தெரியாமல் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. ஸோ இல்லாதவங்க எவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை நம்பி இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சும்மா ஆண்டவர் என்ன செய்யலை, நம்மளை நம்பி அந்த பொறுப்பை தரலை, அதனால இப்படி செய்யணும்னு சொல்லி ஆலோசனைகள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அப்போ ரொம்ப காலம் கழித்து தான் அவன் பிறந்திருக்கிறான் ஈசாக்கு. அப்போ எவ்வளோ பாசமாக தான் என்ன செஞ்சுருப்பான், வளர்த்துருப்பான். அப்படிப்பட்ட மகனை நீங்கள் என்ன சொல்கிறார் ஆண்டவர், உன்னுடைய அந்த 22 ஆரம்பத்தில் நம்ம படித்தோம், நான் 22வது அதிகாரத்தில் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவர் 2வது வசனம், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. எவ்வளோ ஒரு இதாக இருக்கு. அதெல்லாம் வரைக்கும் ஓகே, என்னமோ சொல்ல செய்கிறார் போல அப்படின்னு. கடைசி வார்த்தை என்னது, அவனை தகன பலியாக பலியிடு. அப்படியே உள்ளத்தை அப்படியே பட்டயத்தால் என்ன செஞ்சுருக்கோம், உருவ குத்திருக்கும். எவ்வளோ கஷ்டமானது இல்லையா. அவ்வளோ நேசித்ததான அந்த நேச புத்திரனை ஆண்டவர் கொடுக்க சொல்கிறார். மனைவி கிட்ட நிச்சயமாக என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. சொன்னால் என்ன ஆகும், அவ்வளோதான், அழுது புரண்டு கரண்டு என்ன செஞ்சுருப்பாங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, வயசான காலத்தில் உங்களுக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படி இப்படின்னு என்ன அந்த யோபுவின் மனைவி பேசினது போல் இவங்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அதனால் பேசுறதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே இல்லை ஆபிரகாம். அவர் சொன்னதின்படியே, ஆண்டவர் அவனுக்கு சொன்னதுபடியே அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேலே சேனம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரை கூட்டிகிட்டு ஈசாக்கையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியிலேயே இன்னும் பலி செலுத்த போகிறோம். அப்போ என்ன பலிக்கு பொருளை கடை மீதியெல்லாம் இருக்குது. அப்பா ஒரு வேளை மறந்துருப்பாரோ, ஏன்னா வயசாயிடுச்சுல, அதனால் மறந்துருப்பாரோன்னு சொல்லி ஈசாக்கும் கேட்குறான். உடனே அப்போ என்ன சொல்கிறாரு, அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். எகோவா ஈரே அப்படின்னா அதான் அர்த்தம், அவர் பார்த்து கொள்வார், நீ பயப்படாத, அவர் பார்த்து கொள்வார். அந்த வார்த்தையை சொன்னது கூட விசுவாசமாக சொல்லியிருப்பான். ஆனால் அதுலேயே ஒரு இது இருக்கும், ஒரு வைப்ரேஷன் ஏதாவது என்ன செஞ்சுருக்கோம், இருந்திருக்கும் கட்டாயம். ஆனாலும் ஒரு விசுவாசம், ஆண்டவர் எனக்கு சொன்னால் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் சொன்னால் அது நிச்சயமாக என் பிள்ளை மூலமாக ஆண்டவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அது எப்படியோ அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் அவன் போனான். அப்புறம் பலி செலுத்த எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி பலி செலுத்த அவனையும் படுக்க போட்டாச்சு. ஆனால் அவன் என்ன செய்யலை, என்னன்னே கேட்கல. அவனும் பெரியவனா, ஏறக்குறைய 25 வயது இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுபடி நிகழ்ச்சிகள் நடந்ததை வைத்து சொல்கிறாங்க. ஆபிரகாமுக்கு 125 வயது,
இவனுக்கு 25 வயது, அப்போ வாலிபனாக இருந்திருக்கிறான். ஆனாலும் ஒன்றுமே பேசாமல் தன்னை முழுசுமாக அவன் என்ன செய்தான், ஒப்பு கொடுத்துட்டான் பலியாக. அப்போ அந்த பலி செலுத்துகிற அந்த கரெக்ட் அந்த இன்ஸ்டன்ட் என்ன செய்தார் ஆண்டவர், வந்து போடாத, உன் கையை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதை தடுத்தினார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு 12வது வசனத்தில் பாருங்க, அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதம் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ ஒரு டெஸ்ட் பார்த்தீங்களா, அதனோட ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியாது நம்மளுக்கு. அந்த எக்ஸாம் ரிசல்ட்டு அது பிறதான் தெரியும் நம்மளுக்கு. ஆனால் இது எதுவுமே தெரியும், என்ன நடக்கும், அப்போ ஈசாக்கு திருப்பி வந்துடுவானா, ஒருவேளை நம்ம இது பண்ணிட்டாலும் உயிரோட வந்துருமா, அதெல்லாமே யோசிக்கலை. அப்படியே கண்மூடித்தனமாக அப்படியே என்ன செய்தா, அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சான். அதனால இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்து கொண்டேன். அப்படிப்பட்டவனை பார்த்து தான் அதுக்கு பின்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்படியெல்லாம் செய்ததுனால 16 நீ இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். திருப்பியும் கன்ஃபார்மாக சொல்கிறார், நிச்சயம். ஏன்னா முதல்ல அவனை அழைக்கிறப்ப அதே தான் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்கள சபிப்பேன், உனக்குள்ளார எல்லா சதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் எல்லாமே சொன்னார். ஆனால் இப்போ திருப்பியும் அதை ரீகால் பண்ணி திருப்பியும் அதை ரிவைவ் பண்ணி இப்போ என்ன சொல்கிறாரு, நான் நிச்சயமாக உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். அடுத்தது, இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை தான் எனக்கு இந்த நாளில் உங்களோட கூட ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். என்னவா, உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இப்போ உன் சந்ததியார்னா யாரை குறிக்கிறது, ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ அது ஆபிரகாமுக்கு மட்டும்தான் சொந்தமா, ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கு தான் சொந்தமா? இல்லை. நம்ம யாரு பிரஜாதிகளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளும் என்னவா, ஆபிரகாமுடைய சந்ததியாக நம்ம இருக்கிறோம். நம்ம அந்த வார்த்தையை படிக்கலாமா? கலாத்தியர் கலாத்தியர் 3வது அதிகாரம் 14 பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாக. அப்போ யார் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினால. ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை சொன்னாரோ, ஆபிரகாமுக்கு எப்போ சொன்னார்? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது. அப்புறம் அவன் தேவனுக்கு பயந்திருந்தவன், பயப்படுகிறவன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி சொன்ன பின்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறாரு. என்ன வாக்குத்தத்தம்? உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்போ இந்த ஆபிரகாமுக்கு உண்டான இந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்து, யார் மூலமாக கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கிறது. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை எப்படியா, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் எப்படி பெற முடியுமா? விசுவாசத்தினாலே பெரும்பலன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்குது. அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்? விசுவாசத்தாலே பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா வாக்கு பண்ணவர் கட்டாயம் எனக்கு செய்வார். இப்போ ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சானா, தன்னுடைய சரீரம் செத்து போனது அப்படிங்கிறத கூட அறிந்தும் அவன் என்ன செய்தானா, வாக்கு பண்ணவர் நிச்சயமாக எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி அவரை விசுவாசித்தான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கலாம், உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம். எல்லாமே எதை பார்த்தாலும் நம்மளை பார்க்குறவங்க வேற மாதிரி தான் பார்க்குற மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு தோணலாம். எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தாலும் அவர் நமக்கு சொல்லிட்டாருன்னா நிச்சயமாக செய்வார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அவர் நம்மளை அழைத்தவர் யாரு, அவர் எப்படிப்பட்டதான தேவன், அதை மட்டும் நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம அதை விட்டு விலகவே மாட்டோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார் அப்படிங்கிறதான அந்த உறுதி நமக்குள்ளார வருகிறது. சரி, இப்போ இந்த கலாத்தியர் 3:14 அடுத்தது அந்த 16 கூட படிக்கிறேன்னா, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன.
சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி யாரு? கிறிஸ்துவே. ஸோ அப்போ அந்த கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நமக்கு இப்போ சொந்தமாகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் கிடைச்சதா? ஆமாம், கிடைச்சது. எப்படி நம்ம பார்க்குறோம்? மத்தேயு 28:18 பாருங்கள். மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இயேசு சொல்றார். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கா? இல்லை, அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு வார்த்தையை கூட நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10-11 வசனங்கள். பிலிப்பியர் 2:10-11 வசனங்கள். 271வது பக்கத்தில், இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணி முடிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ இயேசுவினுடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம். இப்போ நாமம்னு சொன்னால் ஒரு சில நேரம் நம்மளுக்கு அந்த சரியாக புரியாது. நாமம்னா என்னது? பெயர் இல்லையா? அப்போ வியாதிக்கு பல பெயர் இருக்கிறது, நம்ம படுற கஷ்டங்களுக்கு பல பேர் இருக்குல்ல, ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குல்ல. வேலை இல்லாத இது, அல்லாவிட்டால் வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை, அப்போ அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பெயர் இருக்கு. எதிரிகளால் வர்ற கஷ்டங்கள், இந்த எல்லா பெயரை விட, எல்லா நாமத்தையும் விட அவருடைய நாமம் என்னதான்? மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே அதிகாரம் படைத்ததான இயேசுவினுடைய நாமம். அப்போ அந்த இயேசுவின் நாமத்தில் என்னவா? வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானார் எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்னாடி கட்டாயம் மண்டியிடதான் செய்யும். முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவியாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவை தான் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி ஏற்றுக்கொண்டோம்? நம்ம அவர் மேலே விசுவாசித்து அவர் கிருபையினால நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? ரட்சித்திருக்கிறார். அப்போ அவர் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய இரத்தத்தினால. அப்போ இயேசுவுக்கு உள்ளதான அவர் சொந்தமாக்கி கொண்ட அத்தனை காரியங்களும் எனக்கும் அது சொந்தமாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு சொன்னதான அந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக அது எனக்கும் என்னவா இருக்கிறது? சொந்தமாக இருக்குது. இப்போ நான் அதை என்ன பண்ணணும்? உரிமை பாராட்டி அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா நான் அப்படியே இருக்கலாம் அப்படின்னா நம்ம கிடைக்காது. அதை நம்ம கிளைம் பண்ணி என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள். இப்போ அந்த சந்ததி யாரு? இயேசுவின் ரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்டதான நம்ம ஒவ்வொருவரும் யாரு? ஆபிரகாமுடைய அந்த சந்ததியில் தான் நம்ம இருக்கிறோம். ஆபிரகாமினுடைய சந்ததி, அதில் வந்ததான அந்த இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக நமக்கும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். சரி, இவங்க என்ன பண்ணுவாங்களா? தங்கள் சத்துருக்களின் வாசல்கள். அப்போ அந்த சந்ததிக்கு யார் சத்துருவா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் சத்துரு? சத்துருக்கள். ஆனால் யார் சத்துரு? பல விதத்தில் வருவான், ஆனால் ஒரே சத்துரு தான். நம்மளுக்கு முன்னாடி எதிராளி யாரு? பிசாசானவன். அந்த சாத்தான் தான் நம்மளுக்கு சத்துருவானவன். அந்த சத்துருவினுடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள். இப்போ வாசல்கள் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி நம்ம பார்க்குறப்ப, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டுக்கு ஒரு வாசல் வைக்கிறாங்கல்ல, வீட்டுக்கு அந்த முன்னாடி வாசல் இருக்கும், அதுக்கு கதவு எல்லாம் போட்டு அதை என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக போட்டு எல்லாம் பூட்டி வைப்பாங்க. எதுக்காக அந்த வாசல் இருக்கிறது? அது ஒரு பாதுகாப்பு. அந்த ஒரு வாசல் வழியே தான் உள்ளேயும் வரணும், அந்த வெளியிலையும் போகணும். இப்போ 2 வாசல் வச்சா ரொம்ப கஷ்டம் அதை பாதுகாப்பாக வைக்கிறது இல்லையா? ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா முன்பக்கம் இருக்கும், பின்னாடி பக்கமும் இருக்கும். ஆனால் அந்த வாசலை ஈஸியாக திருடன் என்ன செஞ்சிருவான்? உடச்சி கிடச்சி உள்ளே வந்துடுவான். அதனால் அதுக்கு 4-5 இது இருக்கும், லாக்கு, அதெல்லாம் போட்டு தான் இருக்கணும். அதனால் பெட்டர் என்னது? ஒரே வாசல் இருந்துட்டா நம்ம ரொம்ப சேஃபாக இருந்துக்கலாம். இப்போ நம்மளுக்கும் ஒரு வாசல் இருக்கிறது. இப்போ அது வழியே தான் யார் வர முடியும்?
யாரும் வெளியில் போக முடியும். இப்போ இந்த இடத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால், இல்லைனா இதை உரிமை பாராட்டி நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா அந்த வாசல் வழியாக தான் என்ன செய்யணும், நான் வந்து ஆகணும். இதை உரிமை பாராட்டினா வந்து இங்கே இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் இது பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கணும், அதை ஓவர்டேக் பண்ணிக்கணும், அதை ஓவர் ரூல் பண்ணணும். அதுதான் முறை. அப்போ அந்த ஒரு வாசல் இருக்கிறது என்றால் அது பாதுகாப்பை தருகிறது. அடுத்தது அது எதை காண்பிக்கிறது? இப்போ வாசலை நான் வைத்திருக்கிறேன் என்றால் இந்த உள்ளே இருக்கிற எல்லாவற்றிற்கு மேலும் நான் ஒரு கண்காணியாக இருக்கிறேன். இது நடக்கிற எல்லா காரியங்கள் போகிறது வர்றது எல்லாமே என்னுடைய அனுமதியின்றி என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது அப்படிங்கிறதான அந்த ஒரு காரியம். அதனால் அந்த வாசல்ங்கிறதுல இருக்கிறது. அடுத்தது இன்னொரு இதை நம்ம பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஊருக்கு இப்போ அந்த எருசலேம் பட்டணத்தில் 12 வாசல்கள் இருக்குது. அதில் தான் நம்ம நெகேமியாவில் படிக்கிறப்ப அந்த பட்டணம் பாழாகி அந்த வாசல்கள்லாம் இடிக்கப்பட்டு கிடந்த உடனே அந்த நெகேமியா மனம் கசந்து அதுக்காகலாம் ஜெபம் பண்ணி அதுக்கு பின்னாடி ஆளுங்களெல்லாம் சேர்த்து அந்த பாபிலோன் ராஜாவுடைய இருதயத்தை திறந்ததுனால அவங்களே ஆளை அனுப்பிச்சு அந்த வாசல்களை எல்லாம் போய் அந்த சீர்படுத்தி அந்த அலங்கத்தை எல்லாம் கட்டி எல்லாம் சரி பண்ணுறாங்க. ஏன் அந்த வாசல் ரொம்ப முக்கியம்? முன்னெல்லாம் ஒவ்வொரு ஊர் இருக்குதுன்னா அந்த ஊரை சுற்றி என்ன இருக்கும், பெரிய கோட்டை இருக்கும், அதுக்கு ஒரு பெரிய கதவு என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. எதுக்காக அது வச்சுருக்கிறாங்க? யாரும் எதிரிகள் என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வைத்திருப்பாங்க. அதனால் பட்டண வாசல். அந்த பட்டண வாசல் பாதுகாப்பை தருது. இந்த பட்டணத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு. அப்போ அதை மூடிட்டாங்கன்னா, இப்போ எதிரி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மூடிட்டாங்கன்னா என்ன, உள்ளே இருக்கிறவங்க எந்த இது இல்லாமல் வெளியில் போகவே கூடாது. இப்போ கூட நம்மளுக்கு இந்த லாக்டவுன் டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணப்போ அந்த எல்லையை விட்டு எல்லை போகக்கூடாதுன்னு உடனே டெம்பரரியாக ஒரு கேட் மாதிரி என்ன செஞ்சாங்க வச்சே, அங்கே பாதுகாப்பாளர் அங்கே இருந்தாங்க இல்லையா, போலீஸ்லாம் இருப்பாங்க. அவங்க பெர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த இடத்தை விட்டு வேற போக முடியும். அதே போல் உள்ளேயும் வர்றதுக்கும் அங்கே பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம வர முடியும். அப்போ அதை தான் வாசல். அப்போ இந்த பட்டணத்துக்கு எல்லாம் கட்டி அந்த வாசல் அது இருந்தது. அந்த இடத்துல அதே இடத்துல அதிகாரத்தை காண்பிக்கிறது. ஒரு பட்டணத்தின் வாசல் என்பது அதிகாரத்தை காண்பிக்கிறது. அப்போ அந்த வாசலை கைப்பற்றிட்டா உள்ள என்ன நடக்கணும் நடக்கக்கூடாதுங்கிற இதை நான் என்ன செய்ய முடியும், நிர்ணயிக்க முடியும், நான் செய்ய முடியும் அந்த காரியத்தை. அதே போல் இப்போ ஒரு பட்டண வாசலில் உட்காந்துருக்குறாங்க, பெரியவங்கெல்லாம் அங்கே உட்காந்துருப்பாங்களாம். அது ஒரு மீட்டிங் பிளேஸாக இருக்கும். ஒரு சில இடங்களில் முன்ன நாட்களில் அது அடுத்தது மார்க்கெட் பிளேஸாக இருக்கும். அடுத்தது ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறதெல்லாம் கூட இப்போ கூட கிராம பகுதிகளெல்லாம் போனீங்கன்னா அந்த ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு கீழே ஒரு இதெல்லாம் கட்டி ரவுண்டு சிமெண்டெல்லாம் கட்டி அங்கே வச்சுருப்பாங்க. அங்கே எல்லாம் அந்த என்னது பஞ்சாயத்து சொல்கிறவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க. அதை தான் ஊர் எல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன செய்வாங்க, அந்த அவங்களுக்கு சொல்ல வேண்டியதான அந்த நியாயத்தை என்ன செய்வாங்க, பிரகடனப்படுத்துவாங்க. ஜட்ஜ்மெண்ட் அங்கே சொல்லப்படும். அப்போ அந்த வாசல்ங்கிறது ஒரு பாதுகாப்பு. அடுத்தது நியாயத்தை நீதியை சொல்லுகிறதான ஒரு நியாயத்தை பிரகடனப்படுத்துகிற ஒரு இடமா இருக்குது. அதே நேரம் அது மார்க்கெட் பிளேஸாகவும் இருக்கலாம், மீட்டிங் பிளேஸாகவும் இருக்கலாம். ஸோ வாசல்ங்கிறது பல விதத்தில் நம்மளுக்கு இருக்கிறது. சரி, இப்போது இந்த வாசல் அதே நேரத்தில் ஒரு அதிகாரத்தையும் என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. அப்போ அந்த ஒரு வாசலை பிடிச்சிட்டா நிச்சயமாக அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் என்ன செஞ்சிடலாம், பிடிச்சிருவாங்க. முன்ன காலங்களில் அந்த தான் நடந்தது. இப்போ நம்ம நிறைய வாசல்களை நம்ம படிக்கிறோம். அதெல்லாம் இப்போ நான் அவ்வளோ நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டாம். ஒரு சிலதை மட்டும் உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். அது வானத்தின் வாசல். நம்மளுக்கு கூட இதில் எழுதியிருக்கோம் முன்னாடி. இது வானத்தின் வாசல். வானத்தின் வாசல்னு சொன்னால் உங்களுக்கு யார் ஞாபகம் வருகிறது? யாக்கோபு அவங்களோட தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய்தார், அவங்க மாமன் வீட்டுக்கு போகிறார். அப்படி போகிறப்ப அவன் போகிற வழியில் இருட்டி போயிடுது. அந்த இடத்துல ஒரு கல்லை எடுத்து வைத்து அவன் அப்படி நித்திரை பண்ணுறப்ப சொப்பனம் ஒன்று வருது. அதில் என்ன வருது, மேலே ஒரு பெரிய ஏணி, வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளோ பெரிய ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அந்த தூதர்கள் ஏறுறதும் இறங்குறதுமா இருக்கிறாங்க. அதை பார்க்குறாங்க. அப்போ அவனுக்கே ரொம்ப மெய் செலுத்து போயிருது. அங்கே அந்த இடத்துல அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான். ஆதியாகமம் 28 பாருங்களேன். ஆதியாகமம் 28 இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வாக்குத்தத்த வசனங்கள்லாம் அங்கே இருக்கும்.
இப்போ ஆபிரகாமுடைய சந்ததியில் தானே யாக்கோபு வராரு. இப்போ அவனுக்கு அதே வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்க, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அவன் எங்கே படுத்திருக்கிறானே தெரில, போயிட்டே இருக்கிறான். அங்கே அவங்க ஊரில் இருந்து அவங்க மாமா ஊருக்கு போகிறாரு. போகிற வழியில் அப்போ அந்த படுத்திருக்கிற இடத்த நான் உனக்கு செய்வேன். ஏன்னா உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் 28:13 தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தது, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதே இல்லை. எவ்வளோ அழகான வாக்குத்தத்தை வார்த்தைங்களா! ஆண்டவர் நம்மளுக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாரா? கைவிடவே மாட்டார். அப்புறம் தான் இவன் சொப்பனான்னு சொல்லி அறிந்து கொள்கிறான். அதுக்கு பிறகு அவன் என்ன சொல்கிறான், அந்த இடத்துக்கு பேர், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் என்ன? பெத்தேல். 19 படிக்கிறோம் பெத்தேல். நம்ம பெத்தேல் ஒரு பாட்டு கூட இருக்கும்ல, இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி பாடுவோம். அப்போ சொன்னதை செய்யும் அளவும் அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அதனால் நம்ம மன கலக்கமே அடையவே வேண்டியதில்லை. இந்த நாட்களில் ஒரு சிலர் நீங்கள் மன பாரத்தோட என்ன நடக்குமோ, ஏன் இப்படிலாம் இருக்குது, பிள்ளைகள் என்ன, இது மாதிரியான பல கலக்கங்களோட கேள்விகளோடு இருந்திருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த நாளிலே அந்த ஆராதனையும் பொழுது ஆண்டவர் உங்களோட பேசினார். இப்பொழுது அதே தான் உங்களோட சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நான் உன்கிட்ட சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, இப்போது இந்த வானத்தின் வாசல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த வானத்தின் வாசல் எப்போ திறக்கப்படுகிறது அப்படின்னா, எப்போ திறக்கப்படும்? அவருக்கு பலி செலுத்தி, அவர் ஒரு ப்ரேயர் ஆல்டர் ஒன்று வச்சு அதில் பலி நம்முடைய துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள் இதையெல்லாம் செலுத்தும் பொழுது அந்த வானத்தின் வாசல் நமக்கு என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். நம்ம அதுக்கு ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். நம்ம இந்த இது ஆதியாகமம் 12 இதில் 11 நம்ம படிச்சிட்டோம். 28:11 நம்ம படிச்சிட்டோம். அதை 12 நம்ம படிக்கிறப்ப 12:8 அது வந்து ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதான காரியம். 12:8 17 பார்த்தீங்கன்னா, தேவன் தனக்கு தரிசனமான இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் 8வது வசனத்தில் பார்க்குறீங்க, அங்கேயும் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அப்போ எந்த இடத்துல நம்ம கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோமோ அந்த இடத்துல வானத்தின் வாசல் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். இப்போ வானத்தின் வாசல் நமக்கு திறக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார் பாட்டில் பாடுறோம்ல, நன்றி பலிபீடம் என்ன செய்யணும்? கட்டணும். துதியின் பலிகள் அதில் என்ன செய்யப்படணும்? செலுத்தப்படணும். அப்போ அந்த ஸ்தோத்திர பலிகள் செலுத்தப்படணும். அந்த ஜெப என்ன செய்யணும்? பலிபீடம் கட்டப்பட்டு நம்ம இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய ஜெபங்கிறது வெறுமனே விண்ணப்பம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. பெட்டிஷன் போடுறது மட்டும் கிடையாது. அவரோடு கூட உறவாடுகிறதான அந்த உறவை தான் சொல்கிறது. தேவனோடு உள்ளதான உறவு, ஆண்டவரோட பேசுகிறது. அவர் நம்மளோட பேசுவார், நாம் அவரோட கூட பேசணும். அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறது? உறவு அப்படின்னு சொல்கிறது, ஜெபம்னு சொல்கிறது. அப்போ அந்த ஜெபம் அதிகமாக நம்ம இருக்கிறப்போ அவர் என்ன செய்வார்? நிச்சயமாக அவருடைய வார்த்தைகளால் நம்மளோட கூட பேசுவார், நம்மளை தேற்றுவார், ஆற்றுவார், பலப்படுத்துவார். அப்படி நம்ம சோர்ந்து போகிற நேரத்துலலாம் கூட அவர் என்ன செய்வார்? நம்மளை தைரியப்படுத்தி நடத்துவார். அப்போது இந்த ஜெபம் அந்த ஒரு ஆல்டராக மாறுறப்ப, ப்ரேயர் ஆல்டர் எழும்புறப்ப, ஜெப பலிபீடம் எழும்புறப்ப, அந்த இடத்துல நம்ம தேவனை தொழுது கொள்ளும் பொழுது கட்டாயம் வானத்தினுடைய வாசல் திறக்கப்படும். இப்போ இதே தான் நம்ம இதில் பார்க்குறோம்ல, ஆண்டவரை அறியாதவங்க, பிரஜாதி மக்கள், விக்கிரகங்களை இதெல்லாம் வணங்கி கொண்டு இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? பலிபீடம் கட்டி பலி செலுத்தி, மேக்சிமம் அது தானே, அந்த பலி தான் செலுத்துவாங்க. செலுத்தின உடனே அவங்களுக்கு என்னது? அவங்களுக்கும் வானம் திறக்கப்படும். எந்த வானம் திறக்கப்படும்? அந்த 2வது வானம் திறக்கப்படும். 2வது வானத்தில் தான்
ஆகாய மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அங்கே தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு திறக்கப்படுகிறது 3வது வானம். தேவன், தேவ தூதர்கள், பரலோகம் அங்கே இருக்கிறது. அங்கே வாசல் திறக்கப்படும் 3வது வானம். ஆனால் இந்த இது செஞ்சாங்கன்னா பிரஜாதியாரை போல விக்கிரகங்களுக்கு அப்படியெல்லாம் அன்காட்லி ஆல்டர் திறக்கப்பட்டால் என்ன ஆகும்னா எது திறக்கப்படும்? 2வது வானம் திறக்கப்படும். அந்த ஆகாயத்தில் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் தான் திறக்கப்படும். சரி, அதை வணங்குறவங்களுக்கு அது என்ன செய்யும்? நல்லது தான் செஞ்சுட்டே இருக்கும். ஆனாலும் அதனுடைய முடிவு மரண வழிகள் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அவங்க தெரியாமல் அதை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்போது இந்த கொலோசேயர் 1:13 கூட நம்ம படிக்கிறப்ப, கொலோசேயர் 1:13 நம்ம படிக்கிறப்போ அதில் என்ன வார்த்தை வருகிறதுனா, நம்மளும் இருளின் அதிகாரத்தில் தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? கிருபையினாலே நம்ம ரட்சித்து அவருடைய அந்த அருள் ஒளிக்குள்ளார நம்மளை என்ன செய்தார்? வரவழைத்தார். கொலோசேயர் 1:13 275வது பக்கத்தில் நம்ம பார்க்குறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ இருளின் அதிகாரத்தில் தானே இருந்தோம். நம்ம ஆண்டவரை அறியாத இருந்தப்ப நம்மளும் எங்கே தான் இருந்தோம்? அந்த 2வது வானம் திறக்கிறதுக்குரிய காரியத்தை தான் என்ன செய்தோம்? செஞ்சுட்டு இருந்தோம். இருளின் அதிகாரத்தில் தான் இருந்தோம். அப்போ இன்னும் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நம்மளுடைய ஜெபம் போகணும்னா எங்கே போகணும்? 3வது வானத்திற்கு எட்டணும். அப்போ எந்த அளவுக்கு இருக்கணும்? இதை தாண்டி போகணும் இல்லையா? ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ போட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. நம்ம ஆண்டவர் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க ஜெபம் பண்ணுறப்ப ஆண்டவர் அதை தரிசனமாக காண்பிச்சாராம். அது ஜெபம் பண்ணுறப்ப அந்த ஜெபங்கள் எல்லாம் வந்து அப்படியே அந்த 2வது வானம் எப்படி இருக்குதான், அப்படியே ஒரு திக்கான ஒரு கார்பெட்டு அப்படியே விரிச்ச மனைகி இருக்குதான் அந்த 2வது வானத்தில். அப்போ நம்ம ஜெபங்கள் ஏறெடுக்க இது போய் அப்படியே டச் ஆகிட்டே இருக்குது. அப்போ இன்னும் நல்லா அந்த ஃபர்வென்ட் ப்ரேயருங்காங்கள விடாப்பிடியான அந்த ஜபத்தை நம்ம செய்கிறப்ப, அவருக்கு பிரியமானதை செய்கிறப்ப அந்த ஜபம் அது அப்படியே ஊடுருவி அப்புறம் மேலே என்ன செய்யுது? போகுது. அப்போ அந்த 2வது வானத்தில் அது என்ன செய்யுது? தடை பண்ணுது. நம்ம எடுத்துக்காட்டாக நம்ம தானியேலுடைய அவனுடைய காரியங்களை நம்ம பார்க்குறப்ப அவனு 21 நாட்களாக அவன் என்ன செய்துட்டு இருக்கிறான்? ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போ அதை பதில் வந்து விட்டது. அவன் எப்போ கேட்பானா பதில் வந்துருச்சு. ஆனாலும் அந்த ஆகாயத்து பிரபு அந்த ஏரியாவுடைய அந்த டெரிட்டரியில் உள்ளதான அந்த அசுத்த வல்லமை என்ன செய்ததா? அந்த பதிலை கீழே கொண்டு வர முடியாமல் அது தடுத்து போட்டது. அதனால் அவர் மிகாவேல் தூதர் சொல்கிறாரு, நான் அதை கொண்டுட்டு வந்தேன், நான் இப்போ கொண்டுட்டு வந்திருக்கிறேன், திருப்பி போய் அவங்ககிட்ட போய் என்ன செய்யணும்? இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி என் கூட வந்திருக்கா, அவன் எனக்கு எதிர்த்தான், நான் இப்போ உன்கிட்ட கொண்டு வந்தேன், நான் திருப்பி அவனை போய் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு? போகிறாரு. அப்போது இதை தானியேலில் நம்ம படிக்கிறோம். அப்போது 2வது வானத்தில் தடை என்ன செய்யும்? வரும். அதனால தான் ஒரு சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறப்ப சோறு வந்துடுதுல. ஏன்? நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், சோறு வந்துடும், தூக்கம் வரும். என்னன்னா 2வது இதில் இருக்கிற ஆள்களை ஏவி விட்டு என்ன செய்வான்? நம்மளை இது பண்ண சரி தூங்கிட்டா ஓகே, அங்கே வரைக்கும் தான் டச் ஆகிருக்கும், அப்படி கீழே வந்துடும். அதனால தான் நிறையா ஜபங்களுக்கு நம்ம போன சர்வீஸ் மெசேஜில் நம்முடைய ஜபம் ஏன் இன்னும் கேட்கப்படலை, ஏன் இன்னும் ஆண்டவர் அமைதலாக இருக்கிறார் அப்படிங்கிறதுல பேசினாங்க. அப்போ இது ஒரு காரணம். நம்ம விடாப்படியாக நம்ம என்ன செய்யலை? ஜெபம் பண்ணலை. அதே போல் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணலை. அதுக்கு தான் ஆண்டவர் நிறைய காரியங்களே நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு சில நேரங்களில் பதில் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? அதை விட்டுருவோம். அதை விடாமல் நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஆண்டவரோடு உள்ளதான அந்த உறவையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட தானே கேட்குறது நம்மளுடைய காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்துகிறப்ப நிச்சயமாக அது என்ன செய்வார்? ஆண்டவர் அந்த பதிலை 2வது வானத்தை கிழிச்சு என்ன செய்யும்? நம்மளுக்கு நம்ம ஜெபிக்கிறப்ப அந்த ஜெப பலிபீடம் கட்டுறப்ப நம்மளுக்கு நேரம் இருக்கிறதான வானம் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். அந்த 2வது வானம் இருக்குல்ல, 2வது வானத்தில் அது என்ன செய்யுது? அந்த தரிசனத்தில் அவங்க ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்படி அந்த நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு நேரம் இருக்கிற ஒரு சிலரோட அதெல்லாம் மேலே டச் ஆகி கீழே வந்து டொபுக்குன்னு அப்படியே இதாகிடுறாங்க, ஃப்ளாட் ஆகிடுறாங்க. ஒரு சிலருக்கு அது போன உடனே மேலே ஒரு ஹோல் மாதிரி ஆகுது, அதில் அப்படியே சயங்கின்னு அப்படியே என்ன செஞ்சிருது? 3rd ஹெவனுக்கு அப்படியே போயிடுது. அப்போ அதுதான் ஆண்டவர் வந்து காண்பிச்சாராம்.
ஸோ அப்போ நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு இதுவும் என்ன செய்யுதுதான் ஒரு காரணம். அப்போ நம்மளை சோர்வுக்குள்ளாக்குற மானைக்கு ஒரு சில காரியங்களை பிசாசு என்ன செய்வான், அப்போ தான் தூக்கம் கொண்டு வருவான், எல்லாமே வரும். அப்போ தான் எல்லாமே சொல்லுவான், இன்னைக்கு நாள் ஃபுல்லாக எவ்வளோ வேலை செஞ்சேன், அப்போ சோர்வாக தானே இருக்கும், அதனால் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடு, கொஞ்சம் அப்படியே இது பண்ணு அப்படிலாம் சொல்லி நம்மளை கொஞ்சம் ஆறுதல் படுத்தி இது பண்ணோன்னா நம்மளும் ஆமாம் கரெக்டு தான், நான் இன்றைக்கி எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ இது எல்லாம் அதுவும் என்ன இந்த இதுக்காக தானே செஞ்சோம், அதனால் அதுக்கும் அது ஆண்டவருடைய சித்தத்தின்படி இதெல்லாம் செஞ்சோம்ல, அதில் என்ன இருக்குது, அதனால் படுக்கலாம் அப்படின்னு படுத்துட்டோம்னா அவ்வளோதான். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை அந்த ஜெபத்தில் நம்ம விடாமல் இருக்கிறப்போ நிச்சயமாக அந்த ஜெப பலிபீடம் கட்டப்படுவது அந்த 3வது வானம் திறக்கப்படும். வானத்தின் வாசல் நமக்கு திறக்கப்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக வந்து சேரும். சரி, இப்போ இதெல்லாம் வந்துட்டு வானத்தின் வாசல், அதே போல் நரகத்தின் மரண வாசல் இருக்குது, அப்புறம் நரகத்துக்குரியதான வாசல் இருக்கிறது. இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க வேண்டாம். இன்னொரு முக்கியமான காரியம், நம்மளுடைய சரீரமே வாசல் இருக்கிறது. நான் விபிஎஸ்ல நான் அது ஒரு டீன்ஸில் இருக்கிறப்ப தான் 12-13 வயசில் இருக்கிறப்ப நான் விபிஎஸ் போவேன். அதாவது இந்த மே மாதம் அந்த மாதிரி காரியங்கள் வரும்ல, அப்போ வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக நடத்துவாங்க சர்ச்சில். அப்போ விபிஎஸ்ல எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு இது நான் வருகிறது. அதில் நம்மளுடைய சரீரத்தை வந்து ஒரு ஒரு பெரிய கிங்டம் மாதிரி ஒரு அரண்மனை, பெரிய ராஜ அரண்மனைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 5 வாசல் இருக்கிறது. அந்த வாசல் கதவுகள் வந்து உள்ள மட்டும்தான் திறக்க முடியும், வெளியில் கூட என்ன செய்ய முடியாது, திறக்கவே முடியாது. அப்போ யாராவது வந்து தட்டினாலும் அந்த கதவை எப்படி தான் திறக்கணும், உள்ளே இருந்து அவங்க வந்து அந்த இதை என்ன செய்யணும், அந்த கேட்டை திறந்து விட்டாதான் அந்த நபர் வந்து உள்ளே வர முடியும். அப்போ புடியாக ஒருத்தன் வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கிறான், தட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு திறந்த உடனே அந்த திறந்த கொஞ்சம் கேப்பில் வந்து அவன் என்ன செஞ்சிருவான், உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்த உடனே அவனோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே ஒரு சேர் போட்டு அப்படியே உட்காந்து அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையவே என்ன செஞ்சிருவான், என்னதான் அப்படின்னு பெரிய சிம்மாசனம் போட்டு அவன் உட்காந்துருவான். இப்படி இந்த ஒரு ஸ்டோரியாக சொல்லி எங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. அது இப்போ நம்மளுடைய சரீரம் அந்த மாதிரி தான். நம்மளுக்கு 5 கதவுகள் இருக்குது. என்னென்ன கதவுலாம் இருக்குது இப்போ சொல்லுங்கள். நம்முடைய சரீரத்தில் வாய், கண்ணு, வெரி ஃபஸ்ட்டு கண்ணு தான், கண்ணு, காது, அப்புறம் மூக்கு, அப்புறம் நம்மளுடைய சரீரம் இல்லையா, மெய். இப்போ இந்த 5க்கும் கதவு இருக்குது. நம்ம பார்த்து தான் இதை திறக்கலாம், வெளியிலேருந்து யாரும் திறக்க வேண்டிய அவசியமே இல்லை, திறக்க முடியாது. நம்ம பார்த்து திறந்தோம்னா திறக்க முடியலாம். அப்போது அதுக்குரிய பவர் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தான் கொடுத்துருக்கிறாரு இல்லையா. அப்போ கண்ணை திறந்து நம்ம வந்து பார்க்குற நிறைய காரியங்களை பார்க்குறோம் இல்லையா. கண் மூலமாக தான் இருதயத்தினுடைய வாசலுக்கு கண்ணாக தான் வச்சுருக்கிறாங்க. உன்னுடைய கண் தான் அந்த இருதயத்துக்கு வாசல் மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதுக்கு ஒரு லைட் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்போ அந்த கண்ணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏவாள் பாவம் செய்த அந்த காரியத்தை படிக்கிறப்ப கூட அவள் பார்த்த உடனே அவள் என்ன சொல்கிறா, அந்த கண்களுக்கு இனிமையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறான். அதே போல் சாம்சன் அவன் பாவம் செய்கிறான், அதுலேயும் அவள் என் கண்களுக்கு இனிமையானவள். அப்போ அந்த கண்ணுக்கு இனிமையானதை பார்த்த உடனே இப்போ தாவீது பாவம் செய்தான் பார்வையில் தான், அதுக்கு பின்னாடி தான் அது பாவத்தை செய்தான். அப்போ எதில் தான் ஆரம்பிக்கும், ஸ்டார்டிங் கண்ணு தான் ஆரம்பிக்கும். கேட்போம் ஃபஸ்ட்டு, அடுத்து கண்ணு பாவம். அப்போ குருடாக இருக்கவங்களாம் பாவம் செய்ய மாட்டாங்களா, செய்வாங்க. அவங்களுக்கு காது. நான் கூட நினச்சிருக்கிறேன் குருடாக இருந்தால் ரொம்ப நல்லதில்ல அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஆனால் நிறைய காரியங்களை ஆண்டவருடைய இதெல்லாம் பார்க்க முடியாது, அற்புதத்தை அதாவது பார்வையினால் நம்ம பாவம் செய்ய மாட்டோம்ல அப்படின்னு நினச்சா, அதுக்கு பிறகு தான் நான் அந்த ஒரு ஸ்டோரியில் இதெல்லாம் பார்த்தேன். அவங்களுக்கு கண்ணெலாம் தெரியல, ஆனால் பயங்கரமான அக்கிரமமான காரியங்களெல்லாம் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா காது. அப்புறம் அந்த மாம்சத்திலேயே அந்த இச்சைகள்லாம் என்ன செய்யும், உருவாகும்ல அந்த காரியங்கள், அதனால அவங்க பாவம் செய்கிறாங்க. அப்போது காது கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பிசாசு வந்து அதன் மூலமாக தான் எல்லாரையும், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் அதுதான். அந்த இதை கரெக்டாக அந்த வாசலை மூடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக காத்து கொண்டோன்னா நிச்சயமாக சத்ரு வந்து என்ன செய்ய முடியாது, உள்ளே நுழைய முடியாது. இப்போ நம்ம நிறைய பேருக்கு நம்ம சத்ருவுக்கு இடம் கொடுத்துட்டதுனால நம்ம தானே திறந்தோம். நான் சொன்னேன்ல, இதை உள்ளே இருந்து மட்டும்தான் திறக்க முடியும்,
வெளியிலேருந்து ஒரு நாளும் என்னதான் உடன்னு உடைச்சாலும் திறக்கவே முடியாது. அப்படிப்பட்டது தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் நம்ம தான் திறந்து என்னதான் அப்படி தட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திறந்த உடனே என்னதான் இது அவன் அப்படியே நைஸாக உள்ளார வந்துடுதான். இப்போ காலையில் கூட பில்லி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த இது அதாவது இன்டர்நெட் இந்த மாதிரியான காரியங்கள் அதுக்கெல்லாம் 80% பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அடிமையாக இருக்கிறாங்க. 100% நம்மெல்லாம் என்ன தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் படுத்தப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. பெரிய பெரிய அந்த இதை கண்டுபிடிச்சவங்களே சொல்லியிருக்கிறாங்க. 100% ரோபோலாம் தனியாக வேணும்லாம் அவசியம் இல்லை. நம்மளே இப்போ ரோபோ ஆகிட்டோம். நிறைய அதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு மொபைல் இல்லாமல் முடியாது. எந்த காரியமே அப்படி தானே ஆயிடுச்சு இல்லை? அது இல்லாமல் இதுவும் அதே போல் இப்போ பாருங்கள், நிறைய நம்பர்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். இப்போ எதுக்கு நம்ம நம்பர் மெமரி ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளுக்கு நிறைய காரியங்கள் ஞாபகம் வச்சுருப்போம். இப்போ எதுக்கு எடுத்தாலும் உடனே அதில் போட்டு மெமரியில் போட்டு வச்சிடறோம், நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு கடைக்கு ஒரு 4 சாமான் சொல்லி விடணும்னா கூட நல்லா அப்போ மெமரி இருக்கும், நல்லா சொல்லி வாங்கிட்டு வருவோம். இப்போ அதை கூட என்ன தான் இது பண்ணி வச்சுட்டு அப்படி தான் எங்கள் பில்லிக்கு அப்படி தான் சொல்லி விடணும். ஒரு காரியம் சொன்னாலும் அதை இதில் போட்டால் தான் வரும், இல்லைனா ஏன்னா ஞாபகம் இல்லை, நீங்கள் நான் ரிமைண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ரிமைண்டர் வேறு என்ன செய்ய வேண்டியிருக்குது, போட வேண்டியிருக்குது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு அது நம்மளை இயக்குகிறது. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ 100% பேரை இதுதான் என்ன செய்யுது. ஒருவேளை அந்த ஃபோன் இல்லாதவங்க இப்படிப்பட்டவங்க வேணால் என்ன செய்யலாம், நல்லா இருக்கலாம், அது இயக்கப்படாதவங்களாக இருக்கலாம், தானே செயல்படுறவங்களாக இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு நிறைய காரியங்கள், இப்போ உதாரணமாக இப்போ பைபிள்லலாம் ஒரு சில காரியங்கள் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பைபிளை வாஸ்து கண்டுபிடிப்போம். இப்போ அப்படிலாம் செய்ய வேண்டியதில்லை. அந்த வார்த்தையை போட்டால், கூகுளில் போட்டு அந்த வார்த்தையை போட்டால், தமிழ் பைபிளில் போட்டால் அது எங்கே இருக்குதுன்னு அப்படியே பயங்கரமாக வந்துடுது. அப்புறம் இங்கே அதே போல் இப்போ பிரசங்கம் பண்ணணுமா, இந்த டாப்பிக்கில் பண்ணணுமா, அந்த டாபிக் போடு வருது. நீ உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த மாதிரி இருக்குது இப்போ. அப்போ பாருங்கள், அப்போ இதுதான் நம்மளை இயக்குகிறது. அப்போ அந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு. அப்போ அந்த கண் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மூலமாக பிசாசு. ஸோ இப்போ இது நல்லதை பார்த்துட்டு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இப்போ அது பார்க்குற நேரமே இப்போ தான் ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஆன்லைன் கிளாஸஸ் வர்றப்பமே வேறு காரியங்களும் ஆட் என்ன செய்தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம மெசேஜெல்லாம் பார்க்குறப்ப கூட அதுலேயும் அசிங்கமான காரியங்கள்லாம் வருது. சரி, அப்புறம் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோன்னு பார்த்தோன்னா அவ்வளோதான். அப்புறம் அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அது மூலமாக பிசாசு நம்மளுக்குள்ளார என்ன செஞ்சிடறான், உள்ளே நுழைந்து விடுகிறான். அப்போ கண்ணு மூலமாக நுழையிறான், காது மூலமாக தேவையில்லாத காரியங்களை கேட்கும் பொழுது நமக்குள்ளார நுழையிறான். இப்போ நம்ம எந்த அடுத்தவங்களை குறித்து பேசக்கூடாது, தீமையானதை பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் போயிருப்போம். அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்குது. அப்போ நம்ம வாய் சும்மா அது இருக்குதா? இல்லை, அது கேட்குதுல, கேட்ட உடனே ஒரு பதில் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதை இது பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம இதுவுமே யாரை பற்றியும் பேசக்கூடாது, நல்லவங்களாக இருக்கணும்னு நினச்சிருப்போம். ஆனால் அவங்க பேசுகிறது நம்மளை அப்படியே இன்டியூஸ் பண்ணோம், அப்படியே தூண்டி விடு பாருங்க, உடனே நம்மளும் பேசிடுவோம். அதுக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். ஆனால் நீ பேசக்கூடாது தானே, ஏன் பேசுனேன் அப்படின்னு உணர்த்துவார். அப்புறம் ஆண்டவரே அப்படின்னுக்கிட்டே இருக்க வேண்டியது. எத்தனை தடவை தான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு போகிறது இல்லையா? அப்போ என்னன்னா, நம்முடைய அந்த செவியின் காதை நம்ம என்ன செய்யலை, அடைக்கலை, வாயின் கதவை நம்ம அந்த மூடிக்கொள்ளவில்லை. அது எல்லாத்துக்கும் நம்ம சத்ருவுக்கு இடம் கொடுத்துட்டோம். வா வா வா, யார் வந்தாலும் சரி வா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம இடம் கொடுத்துட்டோம். ஆகையினாலே அவன் என்ன செஞ்சிட்டான், மேற்கொண்டான். இப்போ சத்ரு மேற்கொண்டதை நம்ம என்ன செய்யணும், இப்போ நம்ம போராடி அதை எப்படி உங்கள்கிட்ட நீங்கள் இது பண்ண, நான் தெரியாமல் ஏதோ என்ன செஞ்சிட்டேன், ஏதோ புத்தி சுவாதீனம் ஆகி நான் உன்னை விட்டுட்டேன், இனிமேல் நீ இருக்கக்கூடாது பிசாசே, ஓடிப்போன்னு சொல்லி நம்ம தான் என்ன விஜிலண்ட் ஆகி அவனை சத்ருவை உதச்சி தள்ளணும், நம்மளுடைய இடத்தை விட்டு தள்ள வேணும், நம்மளுடைய அந்த பொசஷனை நம்ம இடத்தை விட்டு நீக்க வேண்டும். அப்போது நம்மளுடைய சரீரத்தில் இப்படிப்பட்டதான 5 விதமான வாசல் இருக்கிறது. அடுத்தது அதே போல் கண்ணு பார்க்கும், காது கேட்கும், வாய் பேசும், அடுத்தது எல்லாமே இது பண்ணி அந்த பாவ உணர்வு கடைசியில் அது நம்மளை என்ன செய்ய வச்சிரும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்ய வைத்து விடுகிறது. அப்போ எல்லாமே அந்த 5மே ஒன்று அசைச்சா போதும், அவன் ஒன்று அசைச்சா போதும்.
இப்போ பெண்களுக்கு காதுக்கு இனியாக பேசிகிட்டே இருந்தாலே என்ன ஆயிடுவாங்க? ஆமாம், சரண்டர் ஆயிடுவாங்க. ஆண்களுக்கு எப்படி தெரியுமா? கண்ணுக்கு இனிமையாக இருந்துக்கிட்டே இருந்தாலே சரண்டர் ஆயிடுவாங்க. ஸோ பாருங்கள், அப்போ அதை ஒரு கதவை திறந்துட்டா ஈஸியாக உள்ளே வந்து மற்ற கதவுகளை என்ன செஞ்சு விடலாம்? திறந்துடலாம். அதனால மெயினான கதவு நம்மளுக்கு எது? அந்த கண்ணு. அடுத்தது அந்த காது. எது உங்களுக்கு நீங்கள் எது வீக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த கதவை கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிடணும். இல்லைன்னா அது வழியே தான் நமக்குள்ளார உள்ள நுழைவான். ஆகையினால என்ன, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாரு? உன் சத்துருக்கள், உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த 5 வகையான இந்த காரியங்கள்னு சொன்னேன்ல, இதில் வந்து இப்போ நிறைய, இப்போ அதை உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட இப்போ நம்மளே தான் மொபைல்லாம் பார்க்க கொடுத்துட்டோம்ல, ஏன்னா இன்டர்நெட் அவங்க இந்த கிளாஸ் எல்லாம் பார்க்கும். இப்போ சின்ன பிள்ளைங்க கூட இந்த போர்னோகிராஃபி, அதாவது ஆபாச படங்களை பார்ப்பது. அப்போ அந்த படங்களை பார்த்து அவங்களும் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? அதை போலவே அது பார்த்த உடனேயே நம்மளுக்குள்ளார தோணுமா? அந்த உணர்வு என்ன செய்யப்படும்? தூண்டப்படும். பார்த்தாலே போதும், அந்த உணர்வு தூண்டப்படும். தூண்டப்பட்ட உடனே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை போய் என்ன செய்யணும்? செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான், அப்படி செயல்படுகிறது தான் இப்போ அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்ம அன்னைக்கு நான் ஒரு இதில் படித்தேன், ஒரு ஊழியக்காரர் தான் அவர் எழுதியிருந்தார். அவர் வந்து ஊழியக்காரங்களுக்குரிய அந்த செமினார் நடத்துறதுக்கு போயிருக்கிறாரு, ஊழியக்காரர் கருத்தரங்க. அப்போது அந்த இதில் அவர் கேட்குறாரு, ஆண்டவர் அவங்களோட கூட பேசினார். அப்போ பேசுகிறப்ப ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை சொல்ல சொன்னார், எத்தனை பேர் இந்த போர்னோகிராஃபிக்கு அடிமையாக இருக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கி விடுதலை தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே கண்ணை திறக்க வேணாம், இந்த நாளில் நீங்கள் ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் விடுதலை தருவார். பார்த்தா அங்கே வந்ததில் 180 பேர் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அவ்வளோ பேர் அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டோடைய ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அதை விட முடியல. நம்ம அதனால் அப்படியே ரொம்ப தேவ தூதர்களாக நினைக்கக்கூடாது. யாரை? இங்கே முன்னாடி நிற்கிற ஊழியக்காரங்களை தேவ தூதர்கள் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன வரும்? இதெல்லாம் வரும். ஆனால் என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். அதனால் அப்படிலாம் செய்யலாம், அப்படிலாம் கிடையாது. அதை மேற்கொள்ள வேண்டும். அது அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அவங்க அன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அவங்க உண்மையை ஒத்துக்கொண்டதுனால ஆண்டவர் வந்து என்ன செய்தார்? அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாராம். அவர் எழுதியிருந்த சாட்சியா. அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய எந்த வீக்னஸ் தெரியும், அதை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோன்னா நிச்சயமாக சத்ருவால் கை கொள்ளப்பட்டதான அந்த வாசலை இப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி நம்ம அதை ஆளுகை செய்ய முடியும். அந்த சத்ருவின் வாசல்களை நம்ம இப்போ என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்து கொள்ளுகிறதான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாருக்கு? ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கு, கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும். அதனால நம்ம அதை குறித்தெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதான அவசியமே இல்லை. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அதுக்கு பிறகு நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்ம அதை உரிமை பாராட்டி அதை எப்படி பெற்றுக்கொள்வது? அதற்கு நம்ம வசனங்களை நம்ம படிக்கலாம். எபேசியர் 6:12 நம்மளுக்கு எல்லாம் தெரிந்ததான வசனம். அடிக்கடி அதை நம்ம கேட்டிருக்கிறோம், பிரசங்கத்தில் நம்ம கேட்டிருக்கிறோம். எபேசியர் 6:12 படிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? 269வது பக்கம் 10 இதிலேருந்து படிக்கலாமே, 10லேருந்து படிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால போராட்டம் உண்டு.
அப்போ வாசலை காத்து கொள்ள வேண்டியது யார் பொறுப்பு? நம்மளுடைய பொறுப்பு தான். ஆண்டவர் ஆனால் சும்மா அவங்கள விடலை, நம்மளை கரெக்டாக எல்லாம் ஃபுல் ஆர்மரோடு தான் என்ன செய்கிறாரு, நம்ம அனுப்புகிறாரு. நீ போய் சும்மா போய் அடித்து இது பண்ணுலாம் சொல்லலை. அதுக்குரிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே நம்ம அதை பின்னாடி பார்க்குறோம். நம்மளுக்கு உரிய ப்ரொடெக்ஷன் எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எல்லாமே கொடுத்து கையில் பட்டயத்தை கொடுத்து அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, அனுப்புகிறார். முதுகுக்கு மட்டும்தான் ஒன்றும் கிடையாது. ஏன் முதுகுக்கு? இதில் படித்தீங்கன்னா முதுகுக்கு மட்டும் கிடையாது, மீதி எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் கவசம் இருக்கிறது, கையில் பட்டயம். ஏன் ஆண்டோடைய பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? புறமுதுகு காட்டி முதுகை காட்டிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, ஓட மாட்டாங்க. ஓடனா அவ்வளோதான், அவ்வளோதான். அப்போ அதுக்கு இல்லை. ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார், தேவனுடைய வார்த்தை அது நம்மளுக்கு அது எல்லா விதத்திலும் நமக்கு ஒரு ஆயுதமாக இருக்கிறது. சரி, ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நம்மளுக்கு எதிராக இருக்கிறவனை நம்ம என்ன செய்யணுமா, மேற்கொள்ள வேண்டும். அப்போ அந்த பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள். அவனுடைய தந்திரம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே நம்ம நிறைய இப்படித்தான் வந்தானா, இது மூலமாக தான் வந்தானா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். நான் இப்போ 5 வாசல்கள் சொன்னேன். இன்னொன்று, நம்மளுடைய வாழ்க்கையில் வாசல் பிசாசு எப்படி உள்ளார நுழையிறான் அப்படின்னு சொல்லி இன்னொரு இதை நம்ம பார்க்குறப்போ, நம்ம ஆண்டவர் அறியாத காலங்களில் நாள் பார்த்து நேரம் பார்த்து ஜாதகம் ஜோசியம் அது இதுன்னு எல்லாம் பார்த்தப்போ அதெல்லாம் யாருக்கு வழி? சத்துருவுக்கு வழி. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டா கூட திருப்பியும் நாள் பார்ப்பாங்க, நேரம் பார்ப்பாங்க. ஆண்டவர்கிட்ட வந்துட்டா கூட நாள் பார்ப்பாங்க, நேரம் பார்ப்பாங்க. அப்போ அது என்னது? அவனுக்கு வாசல் நம்ம திறந்து கொடுக்குறோம், அப்புறம் நாங்கள் இதெல்லாம் பார்த்தானே செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் சத்ருவுக்கு திறக்கிறதான வழி. அந்த வாசல் திறந்துட்டோம், அப்போ நிச்சயமாக அவன் நம்மளே ஆளுகை செய்வான், ஆக்கிரமிச்சிருவான். அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு ஓட்ட கிடைக்குமா தான் பார்த்து தான் இருப்பான், பார்த்துட்டே இருப்பான். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் நம்ம அறியாதவர்கள் அல்லவே. அதே போல் இப்போ ஒரு சில இடங்களில் இந்த ஹாஸ்பிட்டலு, ஹோட்டல்ஸு, இது மாதிரி அதில் எல்லாம் எங்கே போனாலும் என்ன தான் வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு இந்த கேந்திராவுக்கு போயிருந்தேன். அப்போது அங்கே அந்த இதுக்கு முன்னாடி அங்கே வச்சுதான் பெருசாக இருக்குது. நம்ம அங்கே தான் அதுக்கு எதுக்காக தான் உட்காரோம், இப்படி அதை பார்த்துட்டு தான் உட்கார வேண்டியிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிறகு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு தான் அங்கே உட்காந்துருந்தேன். என்னடா இது, அது ஒரு பொருள் அல்லன்னு நம்ம நினச்சிட்டு இருக்க முடியாது. அவங்க அதுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி தானே அங்கே வச்சுருக்குறாங்க. ஏன்னா அப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம சீட்டெல்லாம் அதுக்கும் கட்டி வச்சுருக்குறாங்க, சீட்டு கட்டியிருக்கிறாங்க, பணம் வச்சுருக்குறாங்க, மாலை போட்டிருக்கிறாங்க, எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஆவியினுடைய இது என்ன செய்யும், அங்கே இருக்க தானே செய்யும். எந்த இடத்துல இடம் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல அவன் பிடிச்சிருவான், இடம் பிடிச்சி உட்காந்துக்குவான். அப்போ அதனுடைய ஆதிக்கம் அங்கே என்ன செய்யும், நான் தான் இங்கே ஆள்றேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அந்த அவன் ஆளுகைக்குள்ளார நம்ம போயிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன தான் செய்யணும், அதுலேருந்து நல்லபடியாக வரணும்னா நம்ம என்ன செய்யும். அதுக்காக சொல்கிறாங்க, அதாவது வர்றவங்க ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்க திருப்பியே போயிடக்கூடாது, அதுக்காகவே அவங்க பண்ணுறாங்களாம். அது அன்னைக்கு ஒரு இது கேட்டேன், வாசல் இதுலேயே பதிச்சு வச்சு இது பண்ணுறாங்களாம். அன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலை பற்றி சொன்னாங்க. அதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னமோ பண்ணி அந்த வாசல் இதுலேயே என்ன செஞ்சு வச்சுருக்குறாங்க, பதிச்சு வச்சுருக்குறாங்க. தாண்டி வந்தவன் நிச்சயமாக விழுந்தான், அங்கே தான் விழுந்து ஆகணும். அப்படி தான் அவங்க என்ன கேட்குறாங்களோ கொடுத்துட்டு வாய் பேசாமல் கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதே போல் ஒரு சில நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்துருக்குறோம், முன்னாடியே என்ன செஞ்சுருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி தான் என்ன செய்யணும், உள்ளார போகணும். அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் எதுக்கு வழிவகுத்துருது, அவனுடைய எல்லைக்குள்ளார நம்ம போகிறோம்ல. அப்போ இது எல்லாமே சத்ருவனுடைய வாசல்கள். அப்போ அந்த சத்ருவனுடைய வாசல்களை நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஹோட்டலில் போனாலும் இருக்குது, எங்கே போனாலும் அதுதான் வச்சுட்ருக்குறாங்க. அப்போ இதிலெல்லாம் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. இதுதானே அதுதானேன்னு சொல்லி என்ன செஞ்சிட முடியாது, நம்ம போயிட முடியாது. அதே போல் இப்போ நம்ம உறவுகள் பல விதமான காரியங்களுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க, அவங்க அது இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நம்ம எப்படி ஜபம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டோமோ அவங்க அது இல்லாமல் என்ன செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. ஆனால் கூப்பிடுவாங்க, நீங்கள் இதில் கலந்துக்க வேணாங்க, ஆனால் நீங்கள் இப்படிலாம் அதில் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி தனியாக தான் செய்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் அந்த நேமில் தானே செய்கிறாங்க, தனியாக கூட செய்யலாம், ஆனால் அந்த நேமில் தான் என்ன செய்கிறாங்க, அதுக்காக தான் செய்யப்படுகிறது.
ஆகையினால அதெல்லாம் நம்ம தவிர்ப்பது நல்லது. அதெல்லாம் நம்ம போகிறப்ப சத்ருவுக்கு வாசலை நம்ம என்ன செஞ்சிடறோம், திறந்து வச்சிடறோம். ஸோ அப்போ இப்போ அவன் நம்ம திறந்து கொடுத்த அந்த வாசலை இப்போ மறுபடியும் ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ளார நம்ம என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோலுக்கு நம்ம கொண்டுட்டு வரணும். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம திறந்து கொடுத்தோமோ அதெல்லாம் இப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அதை நம்மளே உட்காந்து ஆராய்ந்து பார்த்தோன்னா ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிப்பார். இதெல்லாம் உனக்கு திறக்கப்பட்டிருந்துச்சுப்பா, இதெல்லாம் நீ சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோடு கூட நம்ம அது பேசுவார். நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார் எந்த இடத்துல வந்தது, எது ரூட்டு அப்படின்னு சொல்கிறது ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு அதை காண்பிப்பார். ஏன்னா நம்ம போகிறப்ப அவன் சொல்லுவான், உங்ககிட்ட எனக்கு லீகலாக எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், சொல்லுவான். ஏன்னா அவன் எல்லைக்கு போகணும்ல, அதனால அவன் லீகலாக நம்மக்கிட்ட என்ன செய்வான், வந்து லீகல் கிரவுண்ட்ஸில் தான் அவன் கேட்பான். எதுவுமே அவன் சட்டத்துக்கு மீறி அவன் செய்ய மாட்டான். அதனால்தான் வந்து நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ணுறதை கூட எப்படி சொல்லிக்கிறாரு, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதே போல் அறுவடைக்கு வந்து அறுவடை மிகுதி ஆட்களோ இல்லை, நீங்கள் அறுவடைக்காக ஆட்களை அனுப்பும்படி எஜமான இடத்துல நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. அறுவடை நிறையா இருக்குது, எஜமான் பார்த்து ஆள் அனுப்ப வேண்டியது தானே, அவரை பார்த்து செய்யலாம்ல. ஆனால் என்ன சொல்கிறாரு, அந்த வேலை செய்கிற ஆளுங்களை பார்த்து நீங்கள் இன்னும் நிறைய பேரை அனுப்பணும்னு சொல்லி கேளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இவர்கிட்டே போய் பெட்டிஷன் நீ எனக்கிட்ட கொடு, பெட்டிஷன் கொடு, அப்புறம் நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா கேட்டால்தான் ஆண்டவர் செய்யணுங்கிறதான ஒரு நியதி இருக்கிறது, அதன்படி தான் அவர் செய்வார். அது மீறி செஞ்சால் பிசாசு வந்து கேள்வி கேட்பான், என்ன எப்படி நீங்கள் அன்லாஃபுல்லாக நீங்கள் செய்கிறீங்க, அவங்க கேட்டாங்களா, கேட்காமே கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவன் கேட்பான் கட்டாயம். அதனால் ஆண்டவர் அதுக்கெல்லாம் வழி தர மாட்டார். அப்போ நம்ம கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் இது வரைக்கும் என் நாமத்தினால் நீங்கள் எதையும் கேட்கலப்பா, அதனால தான் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை இருக்குது. அப்போ அவருடைய நாமத்தினால அவருடைய சித்தத்தின்படி கேட்குறப்ப நிச்சயமாக நம்ம பெற்றுக்கொள்வோம். அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தா என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். ஏற்ற வேளையில் நமக்கு கிடைக்கும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொன்னதான இந்த வார்த்தைகள், வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் 100க்கு 100 உண்மையான வார்த்தைகள். அவர் நம்மக்கிட்ட சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்ன செய்ய மாட்டார், சும்மா இருக்க மாட்டார். நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். ஒருவேளை எல்லாமே எதிராக கூட நம்ம தெரியலாம், எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ இல்லாவிட்டால் நம்ம குடும்ப நிலவரம் எல்லாம், அந்த பொருளாதார காரியங்கள், நம்முடைய வேலை, இதெல்லாம் பார்க்குறப்ப ஒருவேளை நம்மளுக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வாசலை திறந்து வச்சுருக்கிறோன்னு சொல்லி அதெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் கரெக்டாக நம்ம பார்த்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஆகையினால இந்த வார்த்தைகளோடு ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட நிச்சயமாக நான் பேசியிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா, நம்ம ஜெபிக்கலாம். ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 பாயிண்ட் நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா, எழும்பி நின்று நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய வாசல், நம்முடைய வாழ்க்கையின் வாசலில் கண்காணிகளை என்ன செஞ்சிருப்பான், சத்துரு வச்சு பார்த்துட்டே இருப்பான். அப்போ அந்த கண்காணிகள் காண்கின்றதான அவங்க அந்த எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால நம்ம என்ன செய்யணும், நம்ம வாசலை விட்டு, நம்ம வாழ்க்கையின் வாசலை விட்டு அதை துரத்த வேண்டும். சத்ருவால் எந்த இடத்துலெல்லாம் மேற்கொள்ளப்பட்டதை போல காணப்படுகிறதோ அதையெல்லாம் இப்பொழுது நம்ம அதை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா உன்னுடைய சத்துருக்களின் வாசலை நீ சுதந்தரித்து கொள்ளுவாய் அப்படிங்கிறது அந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, அது எனக்கும் உரிமை. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அது எனக்கும், நானும் அதற்கு உரிமையானவள். அந்த வாக்கு தத்தத்திற்கு நானும் உரிமையானவள். ஏன்னா நான் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அதனால் அவருடைய உடன் சுதந்திரராக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுக்கு நான் உடன் சுதந்திரராக இருக்கிறேன். ஆகையினாலே ஆபிரகாமுக்கு சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நம்ம இந்த ஜெபத்தை நம்ம சொல்லலாம். என் வாழ்க்கையின் வாசலில் கண்காணிக்கிற எல்லா சத்துருக்களையும் இயேசுவின் நாமத்திலே துரத்துகிறேன்.
அதை சொல்லுங்க, 2-3 தடவை அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் வாசல்ல கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா சத்துருக்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் துரத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையின் வாசலில் கண்காணிச்சு கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் துரத்துகிறேன். ஹல்லேலூயா. அடுத்து, என் வாழ்க்கையிலே என் அறியாமையினாலே சத்துருவுக்கு திறக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய அக்கினியினாலே மூடப்படுவதாக. அதை சொல்லலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என் அறியாமையினாலே சத்துருவுக்கு நானே வாசலை திறந்திருக்கிறேன். அதையெல்லாம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய அக்கினியினாலே மூடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய அக்கினியினாலே அந்த திறக்கப்பட்ட வாசல்கள் மூடப்படுவதாக. என் வாழ்க்கையில் என் அறியாமையை பயன்படுத்தி எனக்குள்ளார நுழைந்ததான அந்த சத்துருவினுடைய வாசல்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் மூடி போடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக, என்னுடைய வாழ்க்கையிலே துக்கத்தின் வாசல்கள் மூடப்பட்டு சந்தோஷத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. அதை சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த துக்கத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு சந்தோஷத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. என்னுடைய வாழ்க்கையிலே துக்கத்தின் வாசல்கள் மூடப்பட்டு சந்தோஷத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சந்தோஷத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையின் வாசல் ஒரு நாளும் அழிவை நோக்கி செல்லாது. ஆமே. நான் நீதியின் பாதையிலே நான் நடக்கிறேன். என் வாழ்க்கையின் வாசல் ஒரு நாளும் அழிவை நோக்கி செல்லாது. என் வாழ்க்கையிலே பாழான வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே சீர் செய்யப்படுவதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.